ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க வர ரெசிபி வந்து பொட்டுக்கடலை வச்சு நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றது இப்போ நம்ம ஒரு கப்பு பொட்டுக்கடலை போட்டிருக்கோம். நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் ஒரு பவுலில். இப்போ நம்ம அரை கப்புக்கும் கம்மியாக அரிசி மாவு எடுத்துக்கலாம். பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வார்ம் வாட்டரில் கலந்துக்கலாம். இப்போ நம்ம வார்ம் வாட்டர் போடுறப்போ எல்லாத்தையும் அப்படியே எடுத்து போட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நல்லா கலந்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங்காக நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் போட்டிருக்கேன் அச்சில். நம்ம ஃபஸ்ட்டு நல்லா தடவிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. அச்சில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம 1/4 மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். அதில் போட்டு நம்ம மேலாக்கா பிரட்டி எடுத்துடலாம். பாருங்கள், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இட்லி தட்டில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா எடுத்து வச்சிடலாம். குக்கரில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ரிங் ஒன்று போட்டுட்டு அது மேலே இட்லி தட்டை எடுத்து வச்சிடலாம். ஒன்று வச்சாச்சு, அதுக்கு மேலே இதை வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். விசில் போட தேவையில்ல, ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பொட்டுக்கடலை கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது, டேஸ்டியாக இருக்கும். நானும் என்ஜாய் பண்ணிட்டேன். நீங்களும் ஃபெஸ்டிவலில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஹைடெக் ரெசிபி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.